நம்ம அதிகமான நன்மையை வச்சு நம்ம சொர்க்கம் போக முடியாது, அப்படிதானே? ரசூல் அதுக்கு நமக்கு பதில் சொல்றாங்கல்ல, உங்களில் யாரும் உங்கள் நன்மையை கொண்டு சொர்க்கம் அடைய முடியாதுன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அது என்ன உண்மைதான் அல்லாஹ்வின் தூதரே, நாங்க என்னத்த நன்மையை செஞ்சோம், இந்த நன்மையெல்லாம் வச்சுட்டு அல்லாஹ்ட்ட சொர்க்கத்தை கேட்க முடியுமா? தரமாட்டான் அல்லாஹ், அதானே இயல்பு. ஆனால் உங்கள் நன்மையை வைத்து கூட உங்களால் சொர்க்கம் போக முடியாதான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமா, ஏன் அமலை வைத்து கூட என்னால் சொர்க்கம் போக முடியாது. யா அல்லாஹ், நான் 23 வருஷம் தஹஜ்ஜத் தொழுதிருக்கிறேன், ஒரு ஹிஜ்ரத் பண்ணி இருக்கிறேன், இத்தனை ஹஜ் பண்ணி இருக்கிறேன், இத்தனை ஜிஹாத் பண்ணி இருக்கிறேன், இவ்வளவு தியாகம் பண்ணி இருக்கிறேன், எனக்கு சொர்க்கத்தை தானே கேட்கிற அருகதை எனக்கு கூட கிடையாது நாங்க ரசூலுல்லாஹ். ஏன் திருப்பி அல்லாஹ் கட்ட என்ன ஆகும்? நான் 2 கண்ணு கொடுத்திருக்கிறேன், ஒரு இதயம் கொடுத்திருக்கிறேன், 2 கிட்னி கொடுத்திருக்கிறேன், இவ்வளவு பொருளை கொடுத்திருக்கிறேன், இவ்வளவு பாக்கியங்களை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு அவன் மட்டியில் போட்டவன் நிறுத்துவானா? நிறுத்த முடியுமா? அப்ப அமலை வச்சுலாம் சொர்க்கம் கிடையாது, நன்மையை வச்சுலாம் சொர்க்கம் கிடையாது. அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? சொர்க்கத்தை ஈமான் கொண்டவர்களுக்கு போடுகிற பிச்சையா தான் போடுறான். இதான் உண்மை, ஃபேக்ட் இதுதான். நீ நிறைய நன்மை, இதெல்லாம் நிறையவே கிடையாது. என்ன நிறைய? செகண்டுக்கு செகண்ட் சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டு வா, நிறைய சொல்லு. நீ பிறந்த நாளில் இருந்து சாகர வரை ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கிட்டே இரு. ஒரு மூச்சுக்காவது நீ நன்றி செலுத்தி முடிச்சிட்டியா? உன் காலுக்கு நன்றி செலுத்திட்டியா? உன் மூளைக்கு நன்றி செலுத்திட்டியான்னு அல்லாஹ் கேட்டா செய்ய முடியுமா? அமல் இருக்குதா? கிடையாது. அப்ப இறைவன் தரக்கூடிய தர்மம், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு, அருள் தான் இந்த சொர்க்கமே தவிர அமலை கொண்டு அல்ல. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதிகமான அமலுக்கு நீங்க போட்டி போடாதீங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. அப்படி ஒரு முயற்சி வேண்டாம். ஆனால் எடுத்த ஒரு காரியத்தை மௌத்து வரை கொண்டு போயிருங்க.